Hi friends, welcome back to Dr. Subi's All About Health channel. நம்ம கால் நகங்களும் கை விரல் நகங்களும் கெராட்டின் ரிசப்ஷன்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கெராட்டின் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது விரல்களுக்கு காயம் ஏற்படாமல் பாதுகாப்பு கொடுக்குது. நார்மலாக நகங்கள் ஒரு நாளைக்கு 0.1 மில்லிமீட்டர் ரேட்டில் வளரும். ஹெல்த்தியாக ஆரோக்கியமான நகம் பிங்க் கலரில் ஷைனிங்காக இருக்கும். நகங்கள் நம்மளுடைய ஓவரால் ஹெல்த்தை சுட்டி காட்டுற ஒரு இண்டிகேட்டர். உடல்நலம் பாதிக்கப்படும் போது நகங்கள்லேயும் மாற்றங்கள் வரும். நகத்தோட கலர், டெக்ஸ்சர், ஷேப் இதெல்லாமே மாறும். நகங்களில் வர்ற சில மாற்றங்கள் உடம்புல உள்ள சில நோய்களுடைய அறிகுறியாக இருக்கலாம். அந்த மாதிரி நகத்தில் உள்ள சேஞ்சஸ் என்னங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல எல்லோ நெயில், நகங்கள் மஞ்சள் கலராக மாறுறது. இது பொதுவாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸில் காமனாக இருக்கும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷனில் நகத்தில் உள்ள கெராட்டினை ஃபங்கஸ் யூஸ் பண்ணும். அதனால் இந்த கலர் சேஞ்ச் வரும். சர்க்கரை நோயாளிகள்லேயும் இந்த சேஞ்ச் இருக்கும். இது அதிகமாக சுகர் பிரேக் டவுன் ஆகிறதுனால வரலாம். அதுவும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகளில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமன். அதிகமாக புகைப்பிடிக்கிறதுனாலே இந்த கலர் சேஞ்ச் வரலாம். இது நிக்கோட்டின் டார் நகத்தில் டெபாசிட் ஆகிறதுனால வரும். விட்டமின் டிஃபிஷியன்சிலையும் எல்லோ நெயில் வரலாம். நகத்தில் சோரியாசிஸ் வந்தால் எல்லோ டிஸ்கலரேஷன் வரலாம். அடுத்தது கிராக்டு பிரிட்டில் நகங்கள், அதாவது ஈஸியாக உடையக்கூடிய நகங்கள். ஹைப்போதைராய்டிசம், அதாவது தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரக்கிற கண்டிஷனில் இது இருக்கும். இரும்புச்சத்து கம்மியாக இருக்கும்போது அடிக்கடி கைகளை வாஷ் பண்ணுறப்போ, பாத்திரங்களை அடிக்கடி கெமிக்கல்ஸ் வச்சு கழுவும் போது இந்த மாதிரி வரலாம். ரிப்பீட்டடாக நெயில் பாலிஷ் போடுறதும் ஒரு காரணம். அடுத்தது நெயில் பெட்டிங், அதாவது நகங்களில் பள்ளம் பள்ளமாக தெரிகிறது. இந்த மாதிரி நெயில் பெட்டிங் சோரியாசிஸ்லேயும் இருக்கும், ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன்லேயும் இருக்கும். அடுத்தது ரிட்ஜ்ட் நெயில்ஸ், அதாவது நகத்துக்கு பேரலாக கோடுகள் மாதிரி இருக்கிறது. இது நகத்தோடைய நெயில் பிளேட்டில் உள்ள அப்நார்மலிட்டினால் வரும். இது ஊட்டச்சத்து குறைபாடு, தைராய்டு டிசீஸ்னால வரலாம். நகத்தோட நெயில் பிளேட்டில் அடிபட்டாலும் இது வரும். சாதாரணமாக வயதாகிறதுனாலே இது வரலாம். அந்த கோடு பொதுவாக நீளமாக இருக்கும். அடுத்தது நகத்தில் கருப்பு கலரில் லைன் இருக்கிறது. இது நார்மலாகவே சில பேருக்கு இருக்கலாம். அடிபட்டாலும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் வரலாம். ஆனால் ரொம்ப முக்கியமாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கண்டிஷன் என்னென்னா, ஸ்கின் கேன்சர், மெலனோமாவும் இருக்கலாம். இந்த மெலனோமா நகத்தோட அடிப்பாகத்தில் ஆரம்பித்து ஈஸியாக எல்லா இடத்துக்கும் பரவலாம். அடுத்தது ப்ளூ கலர் நெயில்ஸ். இது பொதுவாக ஆக்சிஜன் லெவல்ஸ் ரத்தத்தில் கம்மியாகும் போது இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஆக்சிஜன் லெவல்ஸ் கம்மியாகிறது இருதய நோயில் வரலாம், நுரையீரல் பிரச்சனைகள்லேயும் வரலாம். குளிருக்கு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகும்போது இரத்த குழாய்கள் சுருங்கும், அதனால் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும். அப்போவும் ப்ளூ கலர் வரலாம். தொடர்ந்து ஆக்சிஜனோட அளவு கம்மியாக இருந்ததுன்னா நகங்களுடைய நெயில் பிளேட் பெருசாகும். அதனால் நகம் பெரிய சைஸாக மாறிடும். அடுத்தது ஒயிட் ஸ்பாட்ஸ், நகத்தில் வெள்ளை கலரில் புள்ளிகள் வர்றது. இது பொதுவாக அடிபட்டால் வரலாம், இல்லைனா ஏதாவது கெமிக்கல்ஸ்க்கு அலர்ஜி ஆனாலும் இந்த வெள்ளை கலர் ஸ்பாட்ஸ் வரும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லேயும் வெள்ளை ஸ்பாட்ஸ் வரலாம். கால்சியம், இரும்புச்சத்து, சிலிக்கான், ஃபாலிக் ஆசிட், விட்டமின் B12 டிஃபிஷியன்சிலையும் இந்த மாதிரி வெள்ளை புள்ளிகள் வரலாம். அடுத்தது ஸ்பூன் மாதிரி விரல் நகங்கள் இருக்கிறது. இது பரம்பரையாக சில பேருக்கு இருக்கலாம். இரும்பு சத்துனால் வர்ற இரத்த சோகையினால் இது வரும். அது தவிர கல்லீரல் ப்ராப்ளம்லேயும் வரும். சில இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ்லேயும் நகம் இந்த மாதிரி மாறலாம். நகங்கள் நம்ம ஆரோக்கியத்தை எடுத்து காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நகத்தில் உள்ள சின்ன சின்ன சேஞ்சஸை ரொம்ப சாதாரணமாக நினச்சி அலட்சியப்படுத்தக்கூடாது. சில சேஞ்சஸ் சாதாரணமானதாக இருந்தாலும் ரொம்ப நாள் அந்த சேஞ்ச் இருந்ததுன்னா கட்டாயமாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், see you, bye bye.